ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மட்டன் தால்சா செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 2 பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிய விடுங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை கூடவே சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்து கூட கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நான் இடித்து சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு கூடவே சேர்த்துக்கோங்க. அது வதங்கினதும் 2 தக்காளி, 5 பச்சை மிளகா கூடவே சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதும் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம காயெல்லாம் கூடவே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன காய்கறி தேவைப்படுதோ அதை போட்டுக்கோங்க. காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு விசில் விட்டுக்குங்க. கூடவே இப்போ நம்ம பருப்பும் தேங்காய் கலந்து வச்சுருக்கிறேன், கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் உப்பு லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறோன்னா, ஸ்டார்டிங்கே சேர்த்துக்கிட்டால் காய்கறி வேகாது, அதுங்கிறத நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறோம். கொதி வந்ததும் மல்லித்தூளையும் புதினாத்தூளையும் போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், சுவையான மட்டன் தால்சா.